ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் அமெரிக்கா போர் பதற்றம் எதற்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது, அதாவது ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து ரெடி பண்றாங்க. அலிகேஷனை வச்சு ஈரானை வந்து ரொம்ப கடுமையா தாக்கியிருக்காங்க. இதுல வந்து பல உயிரிழப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கு. முக்கியமா சொல்லணும்னா ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு 50க்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட முடியுது. இதுல மிடில் ஈஸ்ட் நாடுகளான சவுதி அரேபியா, துபாய், கத்தார் இது போன்ற நாடுகளுடைய வான் பகுதி என்பது மூடப்பட்டிருக்கு. எந்த விமானமும் பறக்காது. அதனால பல இந்தியர்கள், பல ஏசியாவை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து சவுதி அரேபியா, துபாய், கத்தார் இது போன்ற நாடுகள் வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. எங்க யூஎஸ் உடைய ஆர்மி பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஈரான் வந்து கடுமையா தாக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது சாதாரண மனிதர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அல்லோகலம் படுறாங்க, கஷ்டப்படுறாங்க என்பது உண்மையா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, ஈரானுடைய சுப்ரீம் லீடரான கமேனியை வந்து நாங்க காலி பண்ணிட்டோம், அவர் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற விட்டுருக்காங்க. இந்த போர் பதற்றம் எங்க மூன்றாம் உலக போருக்கு வித்திடுமோ அப்படின்ற இன்னொரு பயமும் எழுந்திருக்குங்க. இதை தாண்டி நிறைய பொருளாதார சிக்கல் என்பது ஏற்படும். கச்சா எண்ணெயுடைய விலை என்பது அதிகமாகும். நிறைய எக்கனாமிக் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வார் சம்பந்தப்பட்டு வந்து போயிட்டு இருக்குங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.